அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதித் தேர்வு 2025 பேப்பர் 1, பேப்பர் 2 கடந்த 15 மற்றும் 16ஆம் தேதி முடிவடைந்தது. இதற்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இன்னும் வெளியிடப்படவில்லை. இதற்கு முன்பாக நடந்த பிஜிடிஆர்பிக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஒரு சில தினங்களில் என்ன பண்ணாங்க, ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டாங்க. ஆனால் டெட் பேப்பருக்கான தாள் 1 மற்றும் தாள் 2க்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இதுவரைக்கும் என்ன பண்ணணும்னா வெளியிடலை. அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மதிப்பெண்களை குறைக்கணும். பிற மாநிலங்களில் தகுதி தேர்வு மதிப்பெண்கள் 65 தான் இருக்குது. நம்முடைய மாநிலங்கள் தான் 82 மதிப்பெண்களாக இருக்குது. இந்த மதிப்பெண்களை குறைக்கணும். இது ஒரு தகுதி தேர்வுன்னு தான் சொல்கிறீங்க. அப்போ தகுதி தேர்வுக்கான மதிப்பெண்களை குறைக்கணும். இதை வச்சு நீங்கள் போஸ்டிங் எதுவும் போடலை. போஸ்டிங் போடணும்னா அதுக்கான நியமன தேர்வு தனியாக ஒன்று வைக்கிறீங்க. ஸோ அப்போ தகுதி தேர்வு அப்படிங்கிறதுனால இந்த தகுதி தேர்வுக்கான மதிப்பெண்களை 82லேருந்து 75 குறைக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்கதாகவும், அரசு ஆசிரியர் தகுதி தேர்வுலேருந்து தகுதி தேர்வு எழுதுவதிலேருந்து விலக்கு அளிக்கவும் நிறைய பேர் கோரிக்கை வைத்ததாகவும் கூறப்படுகிறது. சற்று முன் ஒரு முக்கிய தகவல் கிடைத்துள்ளது. என்னவென்றால், அரசு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம் வெளியிடாமல் விட்டுருக்காங்க. அதாவது மதிப்பெண்களை குறைப்பதா இல்லை ஆசிரியர் தகுதி தேர்வு அரசு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளிப்பதா அப்படிங்கிறத முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் பயிற்சி மையங்கள் வெளியிடக்கூடிய ஆன்சர் கீக்கும் 4 to 5% என்ன இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நிறைய தேர்வர்கள் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியத்தால் வெளியிடப்படக்கூடிய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எப்போ வெளியிடப்படுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாரம் இல்லை அதற்கு அடுத்த வாரத்தில் இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ என்னது வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டதுக்கப்புறம் டிசம்பர் கடைசியில் அல்லது ஜனவரி 1 இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தாள் 1 மற்றும் தாள் 2க்கான ரிசல்ட் வெளியிடப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நியமன தேர்வு என்ன பண்ணுவோம், கால்ஃபர் பண்ணுவதாக சொல்லியிருக்காங்க. அதற்கு இடையில் பிஇஓ எக்ஸாமும் இருக்குது. ஸோ எலெக்ஷன் வர்றதுனால கூடிய விரைவில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.